பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் பார்க்க நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான்னு சொல்லி, நன்மையை ஜாக்கிரதையோடு தேடணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் தயவை பெறுவான்னு சொல்லி பார்க்கிறோம். நன்மையை தேடணும். பிரியமானவர்களே, அதை ஜாக்கிரதையோடு தேடணும் என்று வேதம் சொல்லுது. அப்போ நன்மைனா என்ன? நிறைய பேர் நினைப்பாங்க, நல்லா சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும், கார் வாங்கணும், இதான் நன்மைன்னு சொல்லி. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று காரணர் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, அப்போது இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், எல்லா செல்வங்களும் இருக்கிறது, ஆனால் மனதில் ஒரு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லைன்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த குறை இருக்காது. அப்போ நன்மையை தருகிறவர் அவர். அப்போ நன்மையை தருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறதுல மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாய் அவரிடத்தில் தயவை பெறுவோம். வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைபடாது, ஒரு நிறைவை காணும்படியும் நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறையா, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான் எழுதியிருக்கிறதப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில் எந்த நன்மையுமே இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஐயா. வாழ்வில் கர்த்தர் வெளிப்படுங்க, எல்லா தடைகளை நீக்கி போடுங்க, நன்மைக்கான வாசலை திறந்து கொடுங்க. என்ன நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அதற்கான வழி வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டு கிருபையா இறங்கி அந்த குடும்பத்தை, இந்த பிள்ளைகளை நன்மையினால் நிரப்பி நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். சில அன்பு காய் நாங்கள் துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.